Hi foodies, welcome to Easy Indian Recipes 1K. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர்பான பெங்காலி டிஷ் தால் பூரி இல்லனா தால் பூரி அப்படினு சொல்வாங்க. இது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது एक्चुअली வந்து இது இந்த மசாலாலாம் நம்ம சேர்த்து பண்றனால வெறுமனே சாப்பிடலாம். பட் இதோட பெஸ்ட் காம்போ என்னவா இருக்கும் அப்படினா கீர். இந்த தால் பூரியை கீரோட தான் சாப்பிடுவாங்க. நம்ம இப்போ தால் பூரி எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். நான் வந்து இந்த கடலை பருப்பு ஊற வச்சுட்டு ஒரு half an hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். அதை மையம் மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கப்பால் ஆட்டா எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 கப், அதாவது ஒரு 4 டேபிள் ஸ்பூன்ஸ் நான் வந்து ரவை சூஜி எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் வந்து கசூரி மேத்தி, சால்ட் டு டேஸ்ட். இது வந்து ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அதை பொடிச்சு வச்சுட்டுருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், அதை வந்து நான் பொடிச்சு வச்சுட்டுருக்கேன். அதே மாதிரி இது வந்து தனியா பவுடர், இது வந்து 1/4 டீஸ்பூன் வந்து ஓமம் சேர்த்துட்டுருக்கேன். ஏன்னா கடலைப்பருப்பு போடுறதுனால வயத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுங்கிறதுனால நான் ஒரு 1/4 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துட்டுருக்கேன். ஓமம் சேர்த்துனா ரொம்ப நல்லது. பிடிக்காதவா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு ஃபியூ பிஞ்சஸ் ஆஃப் ஹல்தி, அதாவது டர்மரிக் எடுத்துட்டுருக்கேன். இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் எடுத்துட்டுருக்கேன். இந்த இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி நான் அதெல்லாம் ஆட் பண்ண போகிறது இல்லை. இப்போ இது எல்லாத்தையுமா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த ஆட்டாவை சேர்த்துட்டுலாம் 2 கப்ஸ் எடுத்துட்டுருக்கேன். ஒரு 1/4 கப் ரவை, பாம்பே ரவை எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சால்ட், பெப்பர், cumin பவுடர், அப்புறம் கொத்தமல்லி, கசூரி மேத்தி, ஓமம், மஞ்சள், ஆம்ச்சூர் பவுடர், தனியா பவுடர், இதோட சேர்த்து நம்ம இந்த மசிச்சு வச்சிருக்கிற இந்த கடலை பருப்பையும் சேர்த்துடலாம். இதை நம்ம வந்து இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவைன்னா ஜலம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் ஆயில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை க்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ட்ரை ஆகாமல் இருக்கும். இது ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிடட்டும். அதுக்குள்ளே நம்ம எண்ணெயை சுட வச்சுடலாம். இந்த மாவு பிசையறதுக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் வாட்டர் தான் தேவைப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் ஜலம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. ஒரே இதுவாக 1 கப் இல்லை 1.5 கப் அந்த மாதிரி ஜலம் விட்டுன்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா எண்ணெய் சூடாக எடுத்து இதை வந்து நம்ம ஆட்டாவை தொட்டு இட வேண்டாம். ஏன்னா அப்புறம் இந்த ஆயில் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். எண்ணெயை வச்சு தொட்டுட்டு தான் நம்ம வந்து இந்த தால் பூரி பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த எண்ணெய் வந்து கிளியராக இருக்கும். இது ரொம்ப தின்னாக இட வேண்டாம். பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் இருக்குன்னு. ஸோ இந்த அளவுக்கு எண்ணெயை தொட்டு தொட்டு நீங்கள் இட்டு போட்டு எடுக்கணும். ரொம்ப நம்ம பூரி பண்ணுற மாதிரி வந்து நல்ல சுட சுட இருக்கணும் எண்ணெய். இது பொரியறதேவே வந்து அந்த பெப்பர், ஜீரா, இதோட வாசனை சூப்பராக வருது. நம்மளோட சூப்பர் சாஃப்டான தால் பூரி ரெடி. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரி இதில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு தொட்டுக்க வந்து பெஸ்ட் காம்போ அப்படின்னாக்கா கீர் இல்லை ஜாமுன். அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதோட சாப்பிட்றதுக்கு. இதில் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் வேணும்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு அது ரெண்டுமே ஆட் பண்ணலை. இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஈஸி ரெசிபீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.